ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்டனில் நான் கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள் பண்ணுறேன். அப்புறம் ஒரு அறுவடையும் இருக்குது. அதுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த ரோஜா செடி வந்து நான் பூச்சி தாக்குதல் இருந்தது இலையிலலாம். அதெல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுட்டேங்க. அப்புறம் நல்லா உரம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வெறும் ஆர்கானிக் உரம் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறது தான். என்கிட்ட நிறைய அலோவேரா இருக்குது. அதே மாதிரி வாழைப்பழத்தோல் நம்ம எப்போவுமே கொடுக்கறது தான். எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கையும் போட்டு விட்டேன், சாயிலோடு மிக்ஸ் பண்ணி. இப்போ நல்லா மொட்டுக்கள் வருது. இந்த சீசனில் வந்து நீங்கள் ரோஜா செடியை பராமரிச்சிங்கன்னா அடுத்த 2-3 மாதத்துக்கு ரொம்ப நல்லா பூக்கும். ஸோ இப்போது இந்த செடி வந்து ரொம்ப பெரிய தொட்டியில் இல்லை, சின்ன தொட்டியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா இந்த வேரெல்லாம் நல்லா பிணைஞ்சிட்டு உங்களுக்கு மேலே நிறைய பிளைண்ட் ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிளைண்ட் ஷூட் வந்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேர் வந்து நல்லா நீங்கள் கொடுக்குற உரத்தை உறிஞ்சி மேலே வரதில்லை, மேலே கொடுக்கறதில்ல அப்படின்னு. உடனே தொட்டியை மாற்றிடுங்க. வேறு பெரிய தொட்டியில் மாற்றி நட்டிங்கன்னா இந்த வேர் மேலேயே வந்துடுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் கம்மியாக தான் வரும். இதில் உரம் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பூ, அப்படி இல்லைன்னா இவ்வளோ கூட வராது. ஸோ இதை வந்து தொட்டி மாற்றலாம். நீங்கள் இந்த நல்ல சீசன் இது தொட்டி மாற்றுறதுக்கு. நல்ல உரம் கலந்த மண்கலவையில் பெரிய தொட்டியில் வச்சுருங்க. அதுவும் எஸ்பெஷலி நாட்டு ரோஜாவாக இருந்ததுன்னா இது நல்லாவே பூக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த ஹைப்ரிட் ரோஸ், இது ஹைபிஸ்கஸ் தான் இது. இதில் வந்து பூ பறிக்காமல் விட்டுருங்க. பாருங்கள், இங்கே விதை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் உடனே பறிச்சிடுவேன், இந்த காம்போடையே பறிச்சிடுவேன். இப்போ பார்த்தா பாருங்கள், விதை வந்துட்டு அது தனியாக நிற்கிறது. இந்த பூ உள்ளுக்குள்ளே சீடு ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நம்ம கிராஸ் பாலினேட் கூட பண்ணலாம் போல இருக்குது. வேறு கலரோட சேர்த்து இதில் மகரந்தத்தில் கலந்து கொடுத்தோம்னா வேறு கலரில் கூட வரலாம். நான் ஒரு வேளை வீடியோ போட்டேன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி பராமரிப்பு வேலையெல்லாம் பாருங்க, முக்கியமாக இந்த ஒரு பெஸ்டிசைடு தயாரித்து வச்சுருக்கேன். ஃபங்கிசைடு அண்ட் இன்செக்டிசைடு. இது 1 கிராம் கற்பூரத்தில் வெந்நீரில் கரைச்சிட்டு 1 ml நீம் ஆயில் அதையும் கரைச்சிட்டு ரெண்டையும் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமும் 10 லிட்டர் தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து செடிகளுக்கெல்லாம் தெளித்து விட்டால் இலைகளில் தான் தெளிக்க போகிறோம். ஸ்ப்ரேயரில் ஊற்றி தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செடியிலையும் பூச்சிகள் வரவே வராது. பூச்சிகள் வரதுக்கு முன்னாடியே தெளிச்சிருங்க, அதுதான் நல்லது.